முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நடைபெற்ற ஆலோசனை குறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் நேரடி தகவலை தற்போது பார்க்கலாம். ராஜா, அமைச்சரவை கூட்டம் எவ்வளவு நேரம் நடைபெற்றது? கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது பற்றி சொல்லுங்க. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டம் சுமார் 35 நிமிடங்கள் நடந்தது. இதில் அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போதைய, அதாவது தமிழக அரசால் கடந்த 4 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படும் திட்டங்களின் தற்போதைய நிலை, அதனை எவ்வளவு பயனாளிகளுக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது, அவர்கள் கொடுக்க வேண்டியது, அதாவது ஃபேன் மிக்சி கிரைண்டர், இலவச கணினி உள்ளிட்டவை எவ்வளவு பேருக்கு வழங்க வேண்டும் என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதற்கு அடுத்தபடியாக முழுவதுமாக இது பட்ஜெட் குறித்தே, இந்த இடைக்கால பட்ஜெட் குறித்து இதில் அதிக நேரம் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஏனென்றால் அடுத்த மாதத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் கடைசி பட்ஜெட் அது, இடைக்கால பட்ஜெட். ஆகையால் அதில் எது போன்ற சிறப்பம்சங்கள் இருக்க வேண்டும் என்பது குறித்து அதிக நேரத்தில் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ராஜா, இடைக்கால பட்ஜெட் பற்றி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இடைக்கால பட்ஜெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக இடைக்கால பட்ஜெட் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்புகள் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக கொண்டு வரப்படுவது. ஆகையால் இதில் புதிய அறிவிப்புகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் குறைவு. ஏனென்றால் இருக்கக்கூடிய காலம் என்பது, இவர்களுக்கு ஆட்சி காலம் என்பது மிக மிக குறைவு தேர்தலுக்கு முன்பாக. ஆகையால் புதிய அறிவிப்புகள் எதுவும் இருக்காது. அதே சமயத்தில் சில சாதகமான அம்சங்கள், வரி விதிப்புகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் கிடையாது. புதிய வரி விதிப்புகளும் இருக்காது. அதே நேரத்தில் ஏற்கனவே நடைபெற்று வரும் நடத்தப்பட்ட இங்கு செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு நிதி ஆதாரங்களை மேலும் எதிலிருந்து சரி செய்வது என்பது குறித்து அந்த பட்ஜெட்டில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல சாதகமான அம்சங்கள் தெரிவிக்கலாம் என்று தெரிகிறது.